ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து PIC 16F877A அதே மாதிரி ATmega 328 அடினோ மைக்ரோகண்ட்ரோலருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா SAM C20 or C21 இந்த கண்ட்ரோலருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஒரு 8-bit மைக்ரோ கண்ட்ரோலர் தான். ஓகே, ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 33-bit ARM Cortex M0. ஓகே, இந்த கண்ட்ரோலர் நம்ம வந்து கோடிங் ரைட் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுறது அப்படின்னா MPLAB X IDE. ஓகே, MPLAB X IDEயில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டூல் இந்த கண்ட்ரோலருக்கு நம்மளால் கோடிங் ரைட் பண்ண முடியும். அப்போ MPLAB X IDE வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். ஓகே, MPLAB X IDE நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா உங்கள் லேபில் மினிமம் வந்து ரெக்யர்மெண்ட் என்ன 4GB RAM வேணும். ஓகே, மினிமம் 4GB RAM இருந்தால் மட்டும்தான் உங்கள் லேபில் வந்து MPLAB X IDEங்கிறது இன்ஸ்டால் ஆகும். ஓகே, அதே மாதிரி மினிமம் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெமரி ஸ்பேஸ் வந்து C:/L வந்து உங்களுக்கு வந்து ஒரு 100GB இருக்கணும். ஓகே, 100GB இருந்தால் மட்டும்தான் உங்களால் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்பீடாகவே இருக்கும். ஓகே, அதனால் மினிமம் 4GB RAM இருக்க லேபில் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். RAM மினிமம் 4GB இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லேப் ரொம்ப ஹேங் ஆகும். அதேமாதிரி உங்களால் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் ஒர்க் பண்ண முடியாது. ஓகே, ப்ரீவியஸாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் MPLAB IDEயில் கூட என்ன பண்ண முடியாது, உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. நீங்கள் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணாவே என்ன அப்படியே லேப்டாப் வந்து ஹேங்கிங் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகே, அப்போ அதனால் மினிமம் 4GB RAM வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறோம்னா MPLAB X IDE இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கூகுளில் MPLAB X IDE இன்ஸ்டால்ஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த MPLAB X IDE பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிக்கோட ஹையர் வெர்ஷன் எல்லாமே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பார்க்க SAM C20 C21 இந்த கண்ட்ரோலும் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசிப் கம்பெனி தான். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசிப் டெக்னாலஜி அப்படின்னு இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே ஃப்ரீ தான் நமக்கு. ஓகே, எதுவுமே நம்ம பெய்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன் தான். இப்போ MPLAB X IDE வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட வெப்சைட்டுக்கு போகும், மைக்ரோசிப்போட வெப்சைட்டுக்கு போகும். அதில் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் டவுன்லோட் MPLAB X IDE. ஓகே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே டவுன்லோட்ஸ்னால் உங்களுக்கு கொஞ்சம் லோடிங் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்க்ரோலிங் பண்ணுங்கள். ஸ்க்ரோலிங் பண்ணதுக்கப்புறம் MPLAB X IDE விண்டோஸ், லினக்ஸ், மேக்OS உங்களுக்கு எதுக்கு வேணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம் கிளிக் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன், MPLAB X IDE விண்டோஸ்னால் நீங்கள் விண்டோஸ் 10 இருக்கலாம், இல்லை 7 இருக்கலாம், 8 இருக்கலாம், எனி விண்டோஸ் 11 கூட இருக்கலாம். எந்த வயசாக இருந்தாலும் அதை சப்போர்ட் பண்ணும் விண்டோஸ்க்கு. இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா டேரெக்டாக எனக்கு என்ன ஆயிடுச்சு, என்னுடைய டவுன்லோட் லிஸ்ட்டுக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. அப்போ MPLAB X IDE அப்படின்னு வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகுதா. இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னா 982 MB. ஓகே, 1GB மேக்ஸிமம். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், C:/L வந்து 9GB or 10GB வந்து அதை ஆக்குபை பண்ணும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணேன் அப்படின்னா மினிமம் 100GB இருந்துச்சு அப்படின்னா உங்கள் லேப் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஓகே, இது வந்து நீங்கள் நார்மலாக உங்களுடைய சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு இன்டர்நெட்டோட ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்பீட் உடனே டவுன்லோட் ஆகிடும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான கம்பைலர் வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. ஹைடெக் ANSYS கம்பைலர் இருக்குது, இல்லை XCC 8 கம்பைலர் இருக்குது, இது மாதிரி நிறையா கம்பைலர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் வந்து XCC 8 கம்பைலர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த SAM C20 C21 இந்த டேட்டா ஷீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட மினிமம் ஒர்க்கிங் வோல்டேஜ்னு பார்த்திங்க அப்படின்னா 2.7 வோல்ட்லேருந்து 5.5 வோல்ட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி இது 40°C -40°C ப்ளஸ் 125°C வரைக்கும் என்ன பண்ணும், இந்த ஐசி வந்து தாங்கும். அதே மாதிரி டிசி வோல்டேஜ் தான். அதே மாதிரி 48 MHz கிறிஸ்டல் ஆக்சைடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ப்ரீவியஸாக பார்த்த PIC 16F877 என்ன பண்ணோம் 20 MHz வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதில் என்ன பண்ணிக்கலாம் 48 MHz வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இது கோர் பார்த்தீங்க அப்படின்னா ARM Cortex M0. ஓகே, நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நார்மல் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் மட்டும் தான் பார்த்தோம். ARM Cortex நம்ம பார்க்க கிடையாது. ஓகே, இதில் வந்து என்ன பண்ணிக்கோம் ARM Cortex. அப்போ ஒரு பின்னே நாங்கள் என்ன பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷனாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து மைக்ரோ ப்ராசஸர் மாதிரி நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, CPU ரன்னிங் அப் டு 48 MHz. ஓகே, இதை பற்றி நான் என்ன பண்ணுறேன் அடுத்த வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ 48 MHz யூஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ மைக்ரோ செகண்டாக நமக்கு ஒர்க் ஆகும், அப்போ ஒரு கிளாக் பல்ஸ் எவ்வளோ மைக்ரோ செகண்டில் வருது அப்படிங்கிற எல்லாமே என்ன பண்ணுறேன் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இது எல்லாமே அதோட ஃபீச்சர்ஸ் தான். ஓகே, இது எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம SAM C20 C21 அந்த ஐசி தான் பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஹையர் வெர்ஷன் போக போக என்ன அதோட ஐசியில் வந்து 3 பேக்கேஜ் இருக்கும். ஒன்று வந்து QFN பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா சதுரம் ஷேப்பில் இருக்கும். அது வந்து QFN வந்து DOSP அப்படிங்கிறது என்னென்னா இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் PIC 16F877A அதெல்லாம் என்னென்னா TOSP பேக்கேஜ். ஓகே, இப்போ அதனால் நமக்கு அந்த இஷ்யூ எதுவும் கிடையாது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அதை பின்னோட் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து என்னென்னா QFN. ஓகே, QFN பேக்கேஜ் அதனால தான் இந்த இடத்துல இருப்பாங்க QFN 32 pin IC. ஓகே, அப்போ QFN பேக்கேஜ்னால் இது மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா DOSP அப்படின்னா நமக்கு வந்து சதுர ஷேப்பில் இருக்கும். இது QFN வந்து 48 pin IC. ஓகே, இதே மாதிரி
அது வெர்ஷன் சேஞ்ச் ஆக பின் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் 20J இது வந்து ஓகே. அப்போ இதில் வந்து 64 பின்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓகே. இப்போ TOSP பேக்கேஜ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சதுர ஷேப்பில் இருக்கும், அதை நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். இப்போ என்ன நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், டவுன்லோட்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன் ஓகே. ஷோ ஃபோல்டர் கொடுத்துட்டு MPLAB X IDன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த MPLAB X IDE அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன் ஓகே. இப்போ டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதோட கொஞ்சம் ப்ரொசீஜரில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ டபுள் கிளிக் பண்ணியிருக்கேன் ஓகே. இப்போ எஸ்ஆர்னு என்ன பண்ணுறேன், எஸ் கொடுத்துட்டேன். ஏன்னா சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப மெமரி வந்து ஆக்குபை பண்ணும், அதனால் அந்த ஸ்லோவாக இருக்கும் ஓகே. அதான் வெயிட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா செட் ஆஃப் MPLAB X IDE V6.10 வெர்ஷன் வந்து 6.10 இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணுமாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அதில் எந்த இஷ்யூ இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ராக்ஸியில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோமா இல்லை யூஸ் சிஸ்டம் ப்ராக்ஸி செட்டிங்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோமா. இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூஸ் சிஸ்டம் ப்ராக்ஸி செட்டிங்ஸ், இதில் வந்து நீங்கள் கோலன் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், இன்ஸ்டாலேஷன் டேரக்டரி வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம். உங்களுடைய கோலன் வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அப்போ என்ன பண்ணுங்கள் டேரக்டரி வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதே மாதிரி MPLAB X IDE MPLAB IBE ஓகே. IBE அப்படிங்கிறனா இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமிங் என்வாயர்மெண்ட், நீங்கள் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் டிவைஸ் சப்போர்ட் யூ வாண்ட் இன்ஸ்டால்டு, ஏன்னா 8-bit MCU. அதே மாதிரி DS பிக்கு நம்ம என்ன பண்ணலாம் 32-bit 16-bit இது எல்லாமே என்ன பண்ணிக்கணும், எனக்கு வேணும் அப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு 8-bit மைக்ரோமோட் மட்டும் சப்போர்ட் பண்ணால் போதும் அப்படின்னா என்ன பண்ணலாம் 8-bit மட்டும் கிளிக் பண்ணால் போதும். நான் என்ன பண்ணுறேன், இப்போ 32-bit தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அப்போ 32-bit நமக்கு கன்ஃபார்ம் தேவை. அப்போ அதான் என்ன பண்ணுறேன், நான் எல்லாத்தையுமே டிக் பண்ணிவிட்டு எகைன் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணும், இன்ஸ்டாலிங் பண்ணிட்டோமான்னு கேட்கும். நான் என்ன பண்ணுறேன், எகைன் நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா இன்ஸ்டாலிங் அப்படின்னு வருதா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அது ரன் ஆகி இன்ஸ்டால் ஆகுது எப்படியும் மினிமம் ஒரு 5 minutes ஆகும். நான் வீடியோவில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஸ்கிப் பண்ணி காமிச்சிருப்பேன் ஓகே. இடையில ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவேன் ஓகே. வெயிட் பண்ணோம்னா சாஃப்ட்வேர் மோஸ்ட் ஆஃப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஓகே. வெயிட் பண்ணுவேன். ஏன்னா பாதி தூரம் நான் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் தான் நமக்கு வீடியோ வந்து ரன் பண்ணப்போ என்ன இருக்கும், மினிமம் 10 நிமிஷம் எடுத்துக்குது. அதனால் நான் 10 நிமிஷமே வந்து எதுவும் பேசாமல் அப்படியே வீடியோ போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், லென்த்து தான் அதிகமாகும் ஓகே. அதனால் அதை எல்லாமே என்ன பண்ணிருப்பேன், ஸ்கிப் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாலிங் அப்படின்னு வந்துருச்சு. வெயிட் பண்ணுங்கள், லோடிங் ஆகுது ஓகே. சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறத கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், அப்புறம் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இன்ஸ்டால் பண்ண முடியும். இல்லை நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு எகைன் நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகே. MPLAB X IDE பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவும் மாற்ற தேவையில்ல, அந்த யூஸ் ப்ராக்ஸி செட்டிங்ஸும் ப்ளஸ் டேரக்டரி உங்களுடைய டேரக்டரி வந்து ஃபுல்லாக இருக்கா இல்லை அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மாடிஃபை பண்ணிக்கணும், வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ என்ன டு சுவிட்ச் யுவர் டூல் யூசஸ் பிட்வீன் MPLAB 8 and MPLAB X. Please use the switcher if you are reinstalling MPLAB X and previously had your tools working with MPLAB X. ஓகே. நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லுது ஓகே. அதனால் நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன் ஓகே. அதே மாதிரி லான்ச் MPLAB X IDE ஓகே. லான்ச் MPLAB X IDE அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு டேரெக்டாக வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் வந்து ஐக்கான் ஷோ ஆகும், இதில் எந்த இஷ்யூமே இல்லை. அப்படி இல்லை நீங்கள் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து MPLAB அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து MPLAB X IDE வந்து ஓப்பன் ஆகும் ஓகே. அதில் எந்த இஷ்யூ வராது, நீங்கள் வந்து டைப் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ டெஸ்க்டாப்லேயும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். டெஸ்க்டாப்லேயும் என்ன இருக்குது, இந்த இடத்துல வந்து MPLAB X IDE அப்படிங்கிறது ஷோ ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து எஸ் கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகுது, MPLAB X IDE வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள். ஓகே. இது மாதிரி அலோ அசஸ் கேட்டுச்சு அப்படின்னா அலோ அசஸ் கொடுத்துங்க ஓகே. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் MPLAB X IDE இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணது கரெக்டு. உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகலை, ஏதாவது எரர் மெசேஜ் ஷோ ஆகுது அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாலேஷன் வந்து என்ன பண்ணணும், எகெயின் ஒரு டைம் ரீவெரிஃபிகேஷன் பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு, சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு, இல்லை எந்த விஷயமே இல்லை, ஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு ஓகே. ஸ்டார்ட் பேஜ்னு வந்து நமக்கு இது எல்லாமே ஷோ ஆகுது, அதில் எந்த விஷயமே இல்லை. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே கேஸ். Thank you.